புல்லட் வாங்க திருட்டு பணம் கேக்குதா? அப்படிப்பட்ட புல்லட் கேக்குதா உனக்கு? கேக்குதா உனக்கு? அன்னைக்கு புள்ளைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஓவர் டைம் பார்க்க வந்தாங்க சாவித்திரி அக்கா. அவங்க கிட்ட போய் திருடி இருக்கே, எல்லாம் ஒரு மனுஷனாடா? இல்ல நான் எதுவும் பண்ணலான்னு. ஆனந்தி, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். நாம விசாரிச்சாலாம் உண்மையை சொல்ல மாட்டான். போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் தன்னால வெளியே வரும். சரி, நீ போலீஸ் கால் பண்ணுங்க. இதோ பண்றேன். இல்ல வேணாம். அன்பு வேண்டாம் அன்பு. போலீஸ்ல கால் பண்ண சொல்லாத அன்பு. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் தான் தப்பு பண்ணேன் அன்பு. நான் தான் திருநன் அன்பு. பெரிய தப்பு பண்ணிட்டேன் அன்பு. என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அன்பு. போலீஸ் மட்டும் சொல்லிடாத அன்பு. டேய், யாரா உன்னை அப்படி செய்ய சொன்னது? சொல்றா, யாரா செய்ய சொன்னது? அரவிந்த் சாரும் கருணாகரன் சாரும் தான். பணத்தை கட்டி மூலிய மழுகடிச்சிட்டாங்க. என்னை மன்னிச்சிருக்க. என்ன சொன்ன? கருணாகரன் சாரும் அரவிந்த் சாருமா? ஆமா அன்பு. அன்னைக்கு எல்லாமே குவாலிட்டியா ரெடி பண்ணதுனால உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு 2 பேரும் எனக்கு பணம் கொடுத்து பெட்டியை மாத்த சொன்னாங்க. ரிஜெக்ட் ஆகி வந்தது நம்ம தச்சது இல்ல, அரவிந்த் சார் கொடுத்தது. டேய், அவங்க எல்லாம் பெரிய இடத்துல இருக்கிறவங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா உன்னைய கை காட்டி விட்டுட்டு அவங்க தப்பிச்சிருவாங்கன்னு கூட உன்னால யோசிக்க முடியலையா? தில்லை சாரும் மகேஷ் சாரும் நமக்கு என்னடா குறை வச்சாங்க? அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்கேடா. சரி, வசதியா ஆடம்பரம்னு ஆசைப்பட்டு அவங்க சொன்ன வேலையை செஞ்ச. ஆனா சாவித்திரி அக்கா பணத்தை ஏன்டா திருடுனா? அவங்க அப்பப்ப வேலை கொடுத்து பணம் தரேன்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் புல்லட்டியா புக் பண்ணேன். ஆனா அதை என்னால வாங்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க வேலையும் தரல. பணம் கையில பழகிட்டேன்னா பணம் இல்லாம இருக்க முடியல. அதான் பணம் தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு சாவித்திரி அக்கா பணத்தை பார்த்த உடனே என்னையும் மீறி திருடிட்டேன். சத்தியமா அதுக்கு முன்னாடி நான் எந்த தப்புமே பண்ணதில்ல. அரவிந்த் சாரு கருணாகரன் சாரு தான் என்ன தப்பு பண்ண வச்சாங்க. இப்ப நான் திருடரா நிக்கிறேன். தேவையாடா அதெல்லாம் உனக்கு? ஒழுங்கா நேர்மையா உழைச்சிக்கிட்டு இருந்தவன் இப்படி திருடனா அவமானப்பட்டு நிக்கிறீங்க. இதை ஏதாவது யோசிச்சு பாத்தியா? ஏன்னா பேராசை விரலுக்கேத்த வீக்க வேணும்டா. நமக்கு என்ன வாழ்க்கை ஆண்டவன் கொடுத்திருக்கானோ அந்த வாழ்க்கைய வாழ்ந்து சந்தோஷப்படணும். மத்தவங்க லைஃபோட கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த பார், இப்போவும் உனக்கு நான் வாய்ப்பு தரேன். நாளைக்கு கம்பெனிக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் நீயா சொல்ற. அன்பே, பெட்டி மாத்தி வச்ச விஷயத்தை மட்டும் சொல்லு. சாவித்திரி அக்கா பணத்தை எடுத்தது நீ தானே, நாங்க சொல்ல மாட்டோம்.